வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் 17ஆம் ஆண்டு தமிழின படுகொலை நினைவேந்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி, அணி திரளுமாறு பொது கட்டமைப்பு அழைப்பு. சர்வதேச பிடிபிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 30 இலங்கை குற்றவாளிகள் மாயம், புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணை. மல்வானை இல்ல ஆக்கிரமிப்பு முற்றிலும் ஒரு நாடகம், மாணவர் ஒன்றியங்களுக்கு இதில் தொடர்பு இல்லை, மெதிலகிரிய தம்மதேரர் சாடல். ரயில் விபத்துக்கு காரணமான தண்டவாள பாகங்களை திருடியவர் மற்றும் வாங்கியவருக்கு விளக்கமறியல். அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விதித்துள்ள காலக்கெடு, தவறினால் கூடுதல் கட்டணம். மேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுகின்றார், ஹனீப் யூசுப் ஜனாதிபதிக்கு அறிவிப்பு. கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதான 23 பிக்குகள் காவியுடைய களைய வேண்டும், பௌத்த பீடங்கள் அவசர கோரிக்கை. எதிர்வரும் 28ஆம் தேதி ஹஜ் பெருநாள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோர்வ அறிவிப்பு. வங்காள விகுடாவில் மீண்டும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு, பேராசிரியர் பிரதீப் ராஜா எதிர்வு கூறல். மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதட்டம், அபுதாபி அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல், ஈரானை எச்சரிக்கும் ட்ரம்ப். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முழுமையாக பூர்த்தியடைந்துள்ளதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அறிவித்துள்ளது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து தமிழ் மக்களையும் இந்த நினைவேந்தலில் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் காலை 6 மணி தொடக்கம் 9:30 மணி வரையில் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் நிறைவேற்றப்படும் போது ஆரம்பிக்கப்படும். காலை 10:15 அளவில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும். காலை 10:29 அளவில் நினைவொலி எழுப்பப்படும். காலை 10:30 அளவில் உயிர்நீத்த உறவுகளுக்காக அகவணக்கம் செலுத்தப்படும். காலை 10:31 அளவில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநேரத்தில் ஒற்றை சுடரொளிகள் ஏற்றப்படும். காலை 10:35 அளவில் மலர் வணக்கம் செலுத்தப்படும். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத் தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத் தலைவருமான அருட்பணி சின்னத்துரை லியோ ஆம்ஸ்ட்ராங், நாம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை சந்தித்த மக்கள், எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக எமது எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் சர்வதேசத்திடம் நீதியை வலியுறுத்தவும் நாம் இந்த நினைவேந்தலில் ஒன்று கூறுகின்றோம். இதற்கான ஆயத்த பணிகளில் பிரதேச மக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக அமைப்புகள் என்று பலரும் அர்ப்பணிப்புடன் பங்களித்துள்ளார்கள். எனவே அரசியல் வேறுபாடுகளை கடந்து தமிழ் தேசமாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எமது நீதிக்கான குரலை உலகிற்கு உரக்கச் சொல்ல முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு அனைத்து தமிழ் மக்களும் அணிதிரண்டு வருமாறு அன்புரிமையுடன் அழைக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடிபிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 60 இலங்கை குற்றவாளிகளில் 30க்கும் மேற்பட்டோர் தங்களது இருப்பிடங்களை விட்டு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளதாக புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல், நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இந்த நபர்கள் தாங்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதை உணர்ந்தே தங்கியிருந்த இடங்களை விட்டு வெளியேறி வேறு ரகசிய இடங்களில் தலைமறைவாகியுள்ளதாக புலனாய்வு பிரிவின் பேச்சாளர் தெரிவித்தார். தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகள் எந்தவொரு நாட்டுக்கு தப்பி சென்றாலும் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தேவையான அனைத்து சர்வதேச சட்ட நடவடிக்கைகளும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புலனாய்வாளர்கள் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சர்வதேச சிவப்பு பிடிபிராந்து உத்தரவின் கீழ் தேடப்பட்டு வந்த 40 இலங்கை குற்றவாளிகள் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டு வெற்றிகரமாக மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பசில் ராஜபக்சவிற்கு சொந்தமானது என்று பரவலாக பேசப்படும் மெல்வானி பகுதியில் உள்ள சொகுசு இல்லத்தை ஒரு குழுவினர் ஆக்கிரமித்துள்ளமைக்கும் அனைத்து பல்கலைக்கழக பௌத்த பிக்குகள் ஒன்றியம் அல்லது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியவற்றுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்று அனைத்து பல்கலைக்கழக பௌத்த பிக்குகள் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மெதிரகிரிய தம்மதேரர் தெரிவித்தார். ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மெல்வானை இல்ல பகுதியில் தற்பொழுது எந்தவிதமான உண்மையான மக்கள் போராட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை. அங்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற போர்வையில் தங்கியிருப்பது தற்போதைய அனுரகுமார திசுநாயக்க அரசாங்கத்திற்கு நெருக்கமான ஒரு குறிப்பிட்ட மாணவர் குழுவினரே ஆவார். மாணவர் இயக்கத்தின் பெயர்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த மாணவர் போராட்டங்களின் நற்பெயரும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. அரசு சொத்துக்களுக்குள் நுழைகின்ற போது சாதாரண மாணவர்களுக்கு ஒரு சட்டமும் அரசாங்கத்திற்கு சார்பான விசுவாச குழுக்களுக்கு வேறொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இது முற்றிலும் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டமிட்ட ஒரு கூட்டு திட்டம் என்று அவர் தெரிவித்தார். வனவாசல மற்றும் களனி ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட ரயில் பாதையின் பாகங்களை கழற்றி திருடிய சந்தேக நபரையும் அந்த பாகங்களை கொள்வனவு செய்த வர்த்தகரையும் வரும் மே மாதம் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலை களனி மற்றும் வனவாசல ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. 2 ரயில் பாதைகளுக்கும் இடையே ரயில்களை பாதை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொயின் பகுதியின் இரும்பு பாகங்களை கழற்றி அகற்றியமையே இந்த விபத்துக்கு காரணம் என்று ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தீட்சகர் அசங்க சமரசிங்க உறுதிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக பேலியகுட போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளை அடுத்து ரயில் பாதையின் பாகங்களை கழற்றிய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இவர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்று போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருடன் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருடப்பட்ட ரயில் தண்டவாள இரும்பு பாகங்களை வெறும் 3000 ரூபாய்க்கு வாங்கிய மற்றொரு நபரும் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கொழும்புக்கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கடுமையான அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. இந்த முறை சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை இணைய வழியாக அதாவது டிஜிட்டல் முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணைக்குழு திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. ஜூன் மாதத்தின் இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இணையதளத்தை பயன்படுத்துவதால் தொழில்நுட்ப நெரிசல் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எனவே கடைசி நிமிடம் வரையில் காத்திருக்காமல் முன்கூட்டியே விவரங்களை பதிவேற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விதிக்கப்பட்ட காலக்கெடுவான ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்கும் அதிகாரிகள் மேலதிகமாக கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேல் மாகாண ஆளுநர் பதவியில் இருந்து தான் விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஹொனப் ஜூசப் ஜனாதிபதி அன்றகுமார திசுநாயக்கவிற்கு உத்தியோகமாக அறிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஆளுநர் என்ற பொது பதவியின் பொறுப்புகள் வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கான ஜனாதிபதியின் விசேட தூதுவராக பணியாற்றுவதற்கான கூடுதல் பொறுப்புகள் மற்றும் தனது தனிப்பட்ட குடும்ப கடமைகள் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்துவதில் அதிகரித்து வருகின்ற சவால்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் விளக்கியுள்ளார். ஜனாதிபதியினால் மேல் மாகாண ஆளுநர் பதவிக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் நிர்வாக தடையின்றி தாம் ஆளுநராக தொடர்ந்தும் கடமையாற்ற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்திலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 23 பௌத்த துறவிகளும் தற்காலிகமாக தங்களது துறவற உடையை கைவிட வேண்டுமென்று பௌத்த மதத்தின் 3 பிரதான பீடங்களின் சமய பதிவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆஸ்கரிய பீடத்தின் பதிவாளரான கலாநிதி மெதகம தம்மானந்த தேரர் கருத்து தெரிவிக்கையில், கைது செய்யப்பட்டுள்ள பிக்குகளின் இத்தகைய நடவடிக்கைகள் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பௌத்த சமயத்திற்கு பெரும் அவமானத்தை தேடி தந்துள்ளன. அவர்கள் காவி உடை அணிந்து தலைகளை மூடிக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்றால் பௌத்த மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைவார்கள் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதி மற்றும் சட்டமா அதிபருடன் கலந்தாலோசித்த பிறகு திருத்துவ சமய பீடங்களின் பதிவாளர்கள் விளக்கமறியல் உள்ள 23 துறவிகளையும் நேரில் சந்தித்து இதுகுறித்து பேசியுள்ளனர்.
ஒரு சங்க சமூகமாக இதுபோன்ற தவறுகளை செய்ய நபர்களை சங்கத்திலிருந்து வெளியேற்றுவது சட்ட ரீதியாக பெரும் சவாலாக இருப்பதால் துறவிகள் தாங்களாகவே முன்வந்து காவி உடையை களைய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அவர்கள் நீதிமன்ற விசாரணைகளில் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் ஏற்று தீட்சை பெற அனுமதி வழங்கப்படும் என்று அவர்களிடம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது 4 அல்லது 5 துறவிகள் காவி உடையை களைய மறுப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் கைதானவர்களில் பெரும்பாலானோர் புதிய இளம் துறவிகள் என்பதால் அவர்கள் ஏதாவது கடத்தல் கும்பலின் சதி மற்றும் சோதனைக்கு பலியாக இருக்கலாம் என்று தாம் உணர்வதாக மெதகம தம்மானந்த தேரர் மேலும் தெரிவித்தார். மொனராகலை மாவட்டத்தில் டிட்பா இழப்பீடு வாங்கியதில் முறைகேடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியின் பணியானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பீடு முறைகேடு மற்றும் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புதாக கருதப்படும் அந்த பகுதியின் கிராம சேவகர் விசாரணைகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் அல்லது இடையூறும் ஏற்படாத வண்ணம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வேறொரு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து தற்போது துறை சார்ந்த முறையான மற்றும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அந்த விசேட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த முறை ஹஜ் பெருநாள் எதிர்வரும் மே மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உத்தியோகமாக அறிவித்துள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 12வது இறுதியுமான மாதமான துல்ஹஜ் மாதத்திற்கான புதிய தலைப்புறையை தீர்மானிக்கும் விசேட மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதன்போது இலங்கையின் எந்தவொரு பகுதியிலும் புதிய தலைப்புறை தென்படுவதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை என்பதை கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நடப்பு துல் கதா மாதம் 30 நாட்களாக பூர்த்தி செய்யப்பட்டு புதிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாள் எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதியாக கருதப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாளான மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் ஹஜ் பெருநாள் மிக விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மேலும் அறிவித்துள்ளது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது வலுவிழந்துள்ளதால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்காக பச்சை நிற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மே 30ஆம் தேதிக்குள் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையின்படி குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்ததன் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடல் பரப்பிலும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பிராந்தியங்களிலும் அதன் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் பிரதீபராஜாவின் கணிப்பின்படி இன்று முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, கொழும்பு, களுத்துறை, கம்பகா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 2026ஆம் ஆண்டுக்கான தென்மேற்கு பருவக்காற்றின் உடைவு நாளை இலங்கையின் நிலப்பகுதிகளில் நிகழவுள்ளது. இந்த முறை பருவமழை சராசரி அளவை ஒட்டியே 5% முதல் 10% குறைவாக கிடைக்கும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களின் வழக்கத்தை விட சற்று கூடுதலான மழையும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் குறைவான மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. படவை போன்ற இந்த முறை சப்ரஹோவா தெற்கு மற்றும் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் மே 25 முதல் ஜூன் 10 வரையும், ஜூன் 20 முதல் ஜூலை 5 வரையும், ஜூலை 15 முதல் ஜூலை 25 வரையும் 3 கால பகுதிகளில் அதிதீவிர மழையுடனான வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளை கொண்டுள்ளது. ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் ரத்னபுரி, காலி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அதிக மழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலை வருகின்ற மோதல் போக்கு தற்பொழுது அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள், கடல்சார் போக்குவரத்து முடக்கம் மற்றும் நேரடி ராணுவ எச்சரிக்கைகள் என்று உலகளாவிய ரீதியில் பெரும் பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் அமைந்துள்ள பராஹாக் அணுசக்தி மின் உற்பத்தி நிலையம் மீது ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் அந்த பகுதியில் கடுமையான பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குறித்த ட்ரோன் அணுமின் நிலையத்தின் வெளிப்புறச் சுவரில் மோதி வெடித்ததில் அங்கு தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு அபாயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் எவருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் அணுசக்தி மின் நிலையம் வழக்கம் போல இயங்கி வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பிராந்தியங்களில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்ற பின்னணியில்
இந்த அணுமின் நிலைய தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்த ட்ரோன் ஏவியது யார் என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதேவேளை உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானின் தன்னிச்சையான ஆதிக்கமும் கட்டுப்பாடும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறுவதாக அமைந்துள்ளதாக கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கட்டார் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் அரசியலினை பேராசிரியர் கருத்து வெளியிடுகையில், ஈரானின் இந்த நடவடிக்கை கடல்சார் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையை மிக தெளிவாக மீறுவதாக தெரிவித்தார். இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா புதிய மற்றும் பாரிய தாக்குதல்களை தொடுப்பது குறித்து ஆலோசித்து வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சமூக வலைதள பதிவு உலக அரங்கில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். அதில் கொந்தளிப்பான கடலில் ஈரானிய கொடிகளுடன் பயணிக்கும் போர்க்கப்பல்களுக்கு முன்னால் அமெரிக்க கடற்படை தளபதியுடன் நின்று கொண்டு ட்ரம்ப் கமராவை நோக்கி சுட்டிக்காட்டும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அந்த படத்துடன் புயலுக்கு முந்தைய அமைதி என்ற வாசகம் அச்சிடப்பட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் அல்லாரையை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பரமகுரு பரமராஜன் அவர்கள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலை பத்தாம்குறிச்சியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராமலிங்கம் மகேஸ்வரி அவர்கள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி இமயானன் கிழக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி காந்திமதி சிதம்பரப்பிள்ளை அவர்கள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.